சிதம்பர ரகசியம். இந்த வார்த்தையை கேட்டாலே நம்ம எல்லோருக்கும் என்ன ஞாபகம் வரும்? அந்த கருப்பு திரையும் அதுக்கு பின்னால் இருக்கிற ஒன்றுமே இல்லாத அந்த ஆகாய லிங்கமும். கரெக்டா? ஆனால் வெயிட், ஒருவேளை இந்த அஃபிஷியல் ரகசியம், இந்த அஃபிஷியல் சீக்ரெட்டுங்கிறத ஒரு பெரிய ரகசியத்தை மறைக்க வைக்கப்பட்ட ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருந்தால், உண்மையான மர்மம், உண்மையான சீக்ரெட் டோர், அதாவது ஒரு ரகசிய கதவு அந்த திரைக்கு பின்னால இல்லை, அதுக்கு பதிலாக இந்த நடராஜர் காலுக்கு கீழே அண்டர் கிரவுண்டில் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? வாட் இஃப் இந்த ஒற்றை கால் இந்த பூமியோட மேக்னெட்டிக் இக்குவேட்டர், அதாவது இந்த உலகை இயக்கும் அச்சை, ஆக்சிஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்களே, அதை மிதிச்சு லாக் பண்ணி ஒட்டுமொத்த பிளானட்டையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. லெட்ஸ் இன்வெஸ்டிகேட். வாங்க இந்த மர்மத்தை ஒன்றா சேர்ந்து டீகோட் பண்ணுவோம். ஆல்ரைட் கைஸ், வெல்கம். நம்மளோட இன்வெஸ்டிகேஷனை நாம் எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா, எல்லோரும் எங்கே முடிப்பாங்களோ அங்கே இருந்து. சிதம்பர ரகசியம்னு நீங்கள் கூகுளில் தேடினாலோ அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட கேட்டாலோ, அவங்க எல்லோரும் உங்களை நேராக கூட்டிகிட்டு போகிற ஒரே இடம் சிட் சபா உள்ளே இருக்கிற ஒரு சின்ன சேம்பர், சிதம்பர ரகசியம்னு சொல்லப்படுற அந்த இடம். அங்கே என்ன இருக்கு? நீங்கள் பார்க்குறீங்க, ஒன்றுமே இல்லை. A pure empty space behind a curtain. இதுக்கு பேர் ஆகாய லிங்கம், ஆகாஷ லிங்கம்னு சொல்லுவாங்க. ஓகே, எக்ஸ்பிளைனர் மோட் ஆன். பஞ்சபூதங்கள், 5 எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதில் சிதம்பரம் ஆகாயத்தை, ஸ்பேஸ், ஈத்தர்னு சொல்கிறோமே, அதை குறிக்குது. இதோட ஃபிலாசபி, அதாவது தத்துவம் என்னன்னா, கடவுள் ஃபார்ம்லெஸ், அதாவது உருவமற்றவர். அவருக்கு உருவம் கிடையாது. அவர் எல்லையற்ற ஸ்பேஸ் வெளி மாதிரி, இன்ஃபினைட், அதாவது முடிவற்றவர். நீங்கள் அந்த திரையை, அந்த கர்ட்டனை விளக்கும்போது அந்த திரை எதை குறிக்குது? அது மாயை, இல்லூஷனை குறிக்குது. நம்ம கண்ணை மறைக்கிற ஈகோ, நம்ம அகந்தை. ஸோ நீங்கள் உங்கள் ஈகோவை விளக்கும்போது நீங்கள் கடவுளை ஒன்றுமில்லாத அந்த பரம்பொருளாக உணர்றீங்க. நத்திங் இஸ் எவ்ரிதிங். இதுதான் அஃபிஷியல் சீக்ரெட். எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் இதையே தான் சொல்லுவாங்க. ஃபைன், சூப்பர் கான்செப்ட் இல்லையா? ரொம்ப டீப்பான ஃபிலாசபி. ஐ அக்செப்ட் இட். ஆனால் ஆஸ் எ டிடெக்டிவ் எங்களுக்கு இது இன்கம்ப்ளீட்டாக தோணுது இல்லையா? இது ஒரு ஃபிலாசபிக்கல் சீக்ரெட், ஒரு தத்துவ ரகசியம். ஆனால் நம்ம ஆடியன்ஸ், நம்ம பார்வையாளர்கள், நீங்கள் சிதம்பர ரகசியம் அண்டர் கிரவுண்ட், அதாவது சிதம்பர ரகசியம் தரைக்கு அடியில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு தேடுறீங்க. சிதம்பரம் சீக்ரெட் டோர், சிதம்பரம் ரகசிய கதவு அப்படின்னு தேடுறீங்க. ஏன்? உங்களுக்கு தான் ஏற்கனவே அஃபிஷியல் சீக்ரெட் தெரியுமே, இப்போ தான் பேசணுமே. அப்படி இருக்கும்போது இன்னும் என்ன தேடுறீங்க? சிதம்பரம் ரகசியம்னா எல்லோரும் இந்த திரையை சுற்றி சுற்றி பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த ஆகாயலிங்கம் மர்மமே நாம் வேற எதையோ பார்த்துடக்கூடாதுன்னு நம்ம கவனத்தை திசை திருப்புறதுக்காக இன்டென்ஷனலி வைக்கப்பட்ட ஒரு டிகாய், ஒரு ஏமாற்று வேலையா இருக்குமா? லுக் ஹியர் அப்படின்னு கர்ட்டனை காட்டிட்டு டோன்ட் லுக் தேர் அப்படின்னு வேற ஒரு இடத்தை மறைக்கிறாங்களோ? வாட் இஃப் த ரியல் சீக்ரெட் இஸ் ஹைடிங் இன் பிளைன் சைட்? கண்ணுக்கு முன்னாடியே மறைக்கப்பட்டிருக்குதா? அந்த ஒன்றுமே இல்லாத இடத்துல ரகசியம் இல்லை, அந்த ஆடிக்கிட்டு இருக்கிற உருவத்தில் தான் ரகசியம் இருக்கு. குறிப்பாக அவரோட காலுக்கு கீழே. ஓகே, லெட்ஸ் ஜூம் இன். நல்லா மேக்னிஃபை பண்ணி பாருங்க. எல்லாரும் நடராஜரோட ஆட்டத்தை பார்க்குறாங்க, அவரோட போஸை பார்க்குறாங்க. ஆனால் அவர் காலுக்கு கீழே இருக்கிற அந்த கேரக்டரை யாருமே கண்டுக்கிறதே இல்லை. யார் அவன்? ஒரு சாதாரண டிசைனுக்காக வச்சுருக்காங்களா? நோ, அவன்தான் அபஸ்மாரன். சில பேர் முயலகனும் சொல்லுவாங்க. ஓகே, இவனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. தாருக்காவனம்னு சொல்கிற ஒரு இடத்துல சில சேஜஸ், அதாவது சில முனிவர்கள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு என்ன ஈகோனா, நாம் பண்ணுற யாகம், நாம் சொல்கிற மந்திரம் இதுதான் பெருசு.
கடவுளே நம்ம கண்ட்ரோலில் தான் அப்படின்னு நினைச்சாங்க. அவங்களோட ஈகோவை உடைக்க சிவன் ஒரு பிச்சைக்காரர், அதாவது பெக்கர் வேஷத்தில் போறாரு. ஆனால் அவரோட அழகை பார்த்து அந்த முனிவர்களோட ஒய்ஃப்ஸ், அவங்க மனைவிகள் எல்லாம் மயங்கி அவர் பின்னாடியே போயிடுறாங்க. இதை பார்த்து டென்ஸான முனிவர்கள், இவன் யாருடா நம்ம ஆளுங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு கோபமாகி ஒரு பெரிய யாகம் வளர்த்து அதில் இருந்து பயங்கரமான விஷயங்களை சிவனை அட்டாக் பண்ண அனுப்புகிறாங்க. முதல்ல ஒரு புலி அனுப்புகிறாங்க. சிவன் அதை பிடிச்சு அதோட தோலை உரிச்சு இடுப்பில் கட்டிக்கிறாரு. அடுத்தது ஒரு பாம்பை அனுப்புகிறாங்க. அதை பிடிச்சு கழுத்தில் சுற்றிக்கிறாரு. கடைசியாக இவனை சாதாரணமாக ஜெயிக்க முடியாதுன்னு அவங்களோட மொத்த அரகன்ஸ், அதாவது ஆணவம், இக்னரன்ஸ், அதாவது அறியாமை, ஈகோ, அதாவது அகந்தை, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு உருவம் உருவாக்குறாங்க. அந்த உருவம் தான் இவன், அபஸ்மாரன், த டீமன் ஆஃப் இக்னரன்ஸ். இவன் ஃபிசிக்கலாக அட்டாக் பண்ணலை, மென்டலாக அட்டாக் பண்ணான். ஃபர்கெட்ஃபுல்னஸ், அதாவது மறதி அப்படிங்கிறது தான் இவனோட வெப்பன். ஞானத்தை மறக்கடிக்க வைக்கிறவன். அவன் அட்டாக் பண்ண ஞானம் ஓடி போயிடும். ராய்ட், இவன் ஒரு அல்டிமேட் வில்லன், நாலேஜுக்கே ஞானத்துக்கே எதிரானவன். ஆனால் இங்கே தான் எனக்கு அந்த லாஜிக்கல் சந்தேகம் மறுபடியும் வருது, உங்களுக்கும் வந்திருக்கும். சிவன் யாரு? அவர் அழிப்பவர், தி டிஸ்ட்ராயர். திரிசூலத்தால் பெரிய பெரிய அசுரர்களையும் கொன்னவர். ஆனால் இவ்வளவு டேஞ்சரஸான இந்த இக்னரன்ஸ், இந்த அறியாமை டீமனை அவர் ஏன் கொல்லலை? நோட்டீஸ் பண்ணுங்க, he is not killing him. அவர் அவனை சும்மா மிதித்து சப்ரஸ் பண்ணி வச்சிருக்காரு. பார்த்தாலே தெரியுதுல்ல, காலை மேலே வச்சிருக்காரு. அவன் சாகலை, அவனை சப்ரஸ் பண்ணி வச்சிருக்காரு, அமுக்கி வச்சிருக்காரு கால் கடியில். வாய்? எதுக்காக இந்த mercy? ஏன் இந்த கருணை? பிகாஸ் நீங்கள் அறியாமையை முழுசாக அழிச்சிடக்கூடாது. ஏன்? யோசிச்சு பாருங்க. இக்னரன்ஸ்னு ஒன்று இந்த உலகத்தில் இல்லைன்னா, இருட்டுன்னு ஒன்று இல்லைன்னா வெளிச்சத்துக்கு மதிப்பெது? பொய்ன்னு ஒன்று இல்லைன்னா உண்மைக்கு மதிப்பெது? தோல்வின்னு ஒன்று இல்லைன்னா வெற்றிக்கு மதிப்பெது? தத்துவம். அதே மாதிரி அறியாமை அப்படின்னு ஒன்று இருந்தால் தான் ஞானம், நாலேஜ்னு தேடுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். லேர்னிங், அதாவது கற்றல் என்ற ப்ராசஸே நடக்கும். தெரியாதுன்னு ஒன்று இருந்தால் தான் தெரிஞ்சுக்கணுங்கிற கியூரியாசிட்டி, அந்த ஆர்வம் வரும். சரிதானே? ஸோ அபஸ்மராவை கொல்லக்கூடாது. அவனை கொன்னுட்டா லேர்னிங்கே நின்றுடும், நாலேஜ் ஸ்டாக்னன்ட் ஆயிடும். ஆனால் அதே சமயம் அவனை தலைக்கு மேலேயும் வளர விடக்கூடாது. அவன் நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அவனை எப்பவும் காலுக்கு கீழே கண்ட்ரோலில் வச்சிருக்கணும். இதுதான் நடராஜர் நமக்கு சொல்கிற ஃபர்ஸ்ட் சீக்ரெட். யுவர் ஈகோ அண்ட் இக்னோரன்ஸ் மஸ்ட் ஆல்வேஸ் பி அண்டர் யுவர் ஃபீட், கண்ட்ரோல்ட். நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணணும், அது உங்களை கண்ட்ரோல் பண்ணவே கூடாது. ஓகே, இது ஒரு சூப்பர் லைஃப் லெசன், ஒரு ஃபிலாசபிக்கல் சீக்ரெட். நம்ம சிதம்பரம் நடராஜர் கோவில் பற்றின ஒரு டீப்பான கான்செப்ட். ஆனால் என் டிடெக்டிவ் மனசு இன்னும் திருப்தி ஆகலை. எனக்கு ஒரு ஃபிசிக்கல், ஒரு பௌதீக ரகசியம் வேணும். உங்களுக்கு அதே தான் வேணும்னு நினைக்கிறேன். அந்த அபஸ்மாரன் மிதிப்படுற அந்த ஸ்பாட், அந்த லொக்கேஷன், அது ஏன் அவ்வளோ ஸ்பெஷல்? அந்த சிதம்பரம் டெம்பிள் ஆர்கிடெக்சர், அதாவது சிதம்பரம் கோயில் கட்டிடக்கலைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அதுக்கு நாம் சயின்ஸையும் ஆர்கிடெக்சர், அதாவது கட்டிடக்கலையையும் ஒன்றா சேர்த்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இந்த கோயில் இது வெறும் கோயில் இல்லை, இது ஒரு பயாலஜிக்கல் அண்ட் காஸ்மாலஜிக்கல் மாவல், ஒரு ஆர்கிடெக்சரல் வண்டர். ஆனால் என்னோட கேள்வி, ஏன் இங்கே? பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சித்தர்களும் சோழ ராஜாக்களும் இந்த கோயிலை கட்ட இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான இடத்தை ஏன் சூஸ் பண்ணாங்க? ஏன்? இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான சயின்டிஃபிக் ரீசன், ஒரு அறிவியல் காரணம் இருக்கு. சிதம்பரம் கோயில் அதிசயம், சிதம்பரம் டெம்பிள் வண்டர்னு மக்கள் தேடுறதுக்கு காரணம் இதுதான். முதல்ல இந்த சிதம்பரம் டெம்பிள் ஆர்கிடெக்சர், இந்த சிதம்பரம் கோயில் கட்டிடக்கலை மர்மத்தை டீகோட் பண்ணுவோம்.
இந்த கோயில் ஒரு கோயிலோட ப்ளூ பிரிண்ட் இல்லை, இது ஒரு ஹியூமன் பாடியோட, அதாவது ஒரு மனித உடலோட ப்ளூ பிரிண்ட். இது சும்மா பேச்சுக்கு சொல்லலை, மேத்தமெட்டிக்கலி கணித ரீதியாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஷாக் ஆகுதா? செக் பண்ணுங்க. 9 கோபுர வாசல்கள், அதாவது 9 கோபுரம் என்ட்ரன்சஸ். நம்ம உடம்புல இருக்கிறது 9 துவாரங்கள், 9 ஆரிஃபிசஸ் ஆர் ஓப்பனிங்ஸ். அதாவது 2 கண்கள், 2 காது, நம்ம மூக்கில் 2 துவாரங்கள், ஒரு வாய், 2 மலம் கழிக்கவும் மூத்திரம் போகும், அதாவது 2 ஃபார் எக்ஸ்கிரீஷன்ஸ். கோயில் விமானம், விமானம் மேலே இருக்கிற 21,600 தங்க ஓடுகள், கோல்டன் டைல்ஸ். ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு சராசரியாக சுவாசிக்கிறது 21,600 மூச்சு காற்றுகள். பிரெத்ஸ் பர் டேவை குறிக்குது. 15 breaths per minute into 60 minutes per hour into 24 hours per day is equal to 21,600. அந்த ஓடுகளை இணைக்கிற 72,000 தங்க ஆணிகள், கோல்டன் நெயில்ஸ். நம்ம உடம்புல ஓடுற 72,000 நாடிகள், நாடிஸ் ஆர் சட்டில் எனர்ஜி சேனல்ஸை குறிக்குது. இது யோகா, சித்தா, மெடிசன் எல்லாத்துலேயும் வர்ற ஒரு கோர் கான்செப்ட். சித் சபைக்கு ஏறி போகிற 5 படிகள், 5 ஸ்டெப்ஸ், பஞ்சாட்சர மந்திரத்தை குறிக்குது. அதாவது சிவாய நம. அந்த கனக சபையை தாங்கி நிற்கிற 4 தூண்கள், அதாவது 4 pillars, 4 வேதங்களை குறிக்குது. பொன்னம்பலத்தில் இருக்கிற 28 தூண்கள் 28 ஆகமங்களை குறிக்குது. இந்த ஆகமங்கள் தான் டெம்பிள் வர்ஷிப்புக்கான ரூல் புக். அந்த ஹாலில் இருக்கிற 64 பீம்ஸ் 64 கலைகளை குறிக்குது. Think about it. This is not a temple built for a god. This is a temple built as a human body. காஸ்மிக்காக ஸ்கேல் பண்ணி கட்டியிருக்காங்க. அது கோயில் இல்லை, அது மனித உடம்பு. அதுதான் டிசைன். வெயிட் அ மினிட். இந்த கோயிலே ஒரு ஹியூமன் பாடினா, அப்போ உடம்புக்கு இதயம், மூளை, கோர் ப்ராசஸிங் யூனிட், மைய செயலகம் அது எங்கே இருக்கு? அந்த இதயம்தான் பொன்னம்பலம், கோல்டன் சபான்னு சொல்கிற இடம். நம்ம இதயம் இடது பக்கம், அதாவது லெஃப்ட் சைட் தள்ளி இருக்கிற மாதிரி அந்த சபையம் கோயிலோட ஜியாகிரபிக் சென்டரில் இருந்து லேசாக இடது பக்கம் தள்ளி கட்டப்பட்டிருக்கு. ஆனால் இதயத்தை விட ஒரு பவர்ஃபுல் இடம் இருக்குது, நம்ம உடலோட கோர், நம்ம மைய பகுதி. அதே மாதிரி இந்த கோயிலோட கோர், அதுதான் இந்த நடராஜர் சிலை நிற்கிற அந்த சின்ன இடம். இப்போ சயின்ஸ், அறிவியல் உள்ள வருது. பூமிக்கு ஜியாகிரபிக் ஈக்குவேட்டர், அதாவது புவி நடுவரைன்னு ஒன்று இருக்குது. அது ஸ்ட்ரெயிட் லைன், அது ஒரு இமேஜினரி லைன். ஆனால் அதை விட பவர்ஃபுல்லாக மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர், காந்த நடுவரைன்னு ஒன்று இருக்குது. இது இமேஜினரி இல்லை, இது ரியல். பூமிக்கு அடியில் இருக்கிற மோல்டன் கோர், அந்த உருகிய மையம், கதிர்வீச்சால் உருவாகிற ஒரு டைனமிக் எனர்ஜி பேண்ட். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் நம்மளை காஸ்மிக் ரேடியேஷன்லேருந்து காப்பாற்றுது. இந்த மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்காது, அது வேவியாக பூமிக்கு அடியில் இருக்கிற மெட்டல் டெபாசிட்ஸ், உலோக படிமங்களுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சி நெளிஞ்சு போகும். நம்மளை ஷாக் ஆக்குற விஷயம் என்னன்னா, பல்லாயிரம் வருஷம் முன்னாடி எந்த சேட்டலைட்டுமே கூகுள் மேப்ஸுமே இல்லாத காலத்தில் நம்ம சித்தர்கள் கால்குலேட் பண்ணி இந்த மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர் போகிற ஒரு குரூஷியல் பாயிண்டில், ஒரு எனர்ஜி ஜங்ஷன் பாயிண்டில் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. வெயிட், த பிளாட் திக்கன்ஸ். இது மட்டும் இல்லை, இன்னும் மைண்ட் ப்ளோ ஆகிற மாதிரி ஒரு ஃபேக்ட், ஒரு உண்மை இருக்குது. பஞ்சபூத ஸ்தலங்களில் ஸ்ரீகாளஹஸ்தி காற்று, காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் நிலம், சிதம்பரம் ஆகாயம். இந்த 3 கோயில்களுக்கும் பெர்ஃபெக்டாக ஒரே லாஞ்சிடியூட், ஒரே தீர்க்கரேகையில் 79 degrees 41 minutes ஈஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் அமைஞ்சிருக்கு. ஹவ்? இது எப்படி பாசிபிள்? தற்செயல் கிடையாது. திஸ் வாஸ் பிளான்ட். நிலம், காற்று, ஆகாயம் 3ஐயும் ஒரே எனர்ஜி லைனில் அலைன் பண்ணி அதோட சென்ட்ரல் பாயிண்டில் ஆகாயத்தை வச்சுருக்காங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் பல ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட், பழங்கால நூல்கள் மற்றும் சித்தர்களின் ஓலைச்சுவடிகளின் படி அந்த மேக்னெட்டிக் ஈக்குவேட்டரோட எக்ஸாக்ட் சென்டர் பாயிண்ட், அந்த காஸ்மிக் எனர்ஜியோட பிரபஞ்ச ஆற்றலோட எக்ஸாக்ட் எபிசென்டர், மையப்புள்ளி நடராஜர். அந்த அபஸ்மாரன் இக்னரன்ஸ் மேலே வச்சிருக்கிற ஒரு கால், அந்த காலோட பெருவிரல், பிக் டோன்னு சொல்கிறோமே, அதுதான் அந்த எக்ஸாக்ட் சென்டர் பாயிண்ட். மேக்னெட்டிக் ஈக்குவேட்டரோட சென்டர் பாயிண்ட், நடராஜரோட அந்த பெருவிரல்.
This is the axis of the world. உலகை இயக்கும் அச்சு. அவர் சும்மா ஆடல. He is dancing on the core energy source of the entire planet. அவர் அந்த டீமனை மிதிக்கல. அவர் அந்த டீமனை ஒரு டூலாக யூஸ் பண்ணி அந்த காஸ்மிக் எனர்ஜி, அந்த பிரபஞ்ச ஆற்றல் மேலே பின் பண்ணி வச்சிருக்காரு. அந்த எனர்ஜியை டேப் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி இந்த பிரபஞ்சத்தோட ஆனந்த தாண்டவம்னு சொல்கிறாங்களே, அதை ஆடிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ நம்மக்கிட்ட 3 க்ளூஸ் இருக்குது, 3 ரகசியங்கள். 1 ஆகாயலிங்கம், அதாவது கடவுள் ஃபார்ம்லெஸ், உருவமற்றவர், எம்டி ஸ்பேஸ். 2 அபஸ்மாரன், அதாவது அறியாமையை கண்ட்ரோலில் வைக்கணும். 3 காந்த நடுவரை, த மேக்னெட்டிக் இக்குவேட்டர், அதாவது நடராஜர் பூமியின் மைய அச்சில் மேலே நிற்கிறார். த ஆக்சிஸ் ஆஃப் த எர்த் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் தட். இந்த 3ம் செப்பரேட் ரகசியங்களா, ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாமல் ரேண்டமாக இருக்கா, இல்லை இந்த 3க்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? சிதம்பரம் கோயில் ரகசியம் அப்படிங்கிறது இந்த 3ம் சேர்ந்தா? இந்த 3ம் தனித்தனி ரகசியம் இல்லை, இது ஒன்று தான். இட்ஸ் a 3-step மாஸ்டர் பிளான் ஃபார் என்லைட்மெண்ட், அதாவது ஞானம் அடைகிறதுக்கு பிளான். யோசிச்சு பாருங்க, அந்த மாஸ்டர் பிளானை டீகோட் பண்ணுறேன். இது ஒரு வீடியோ கேம் மாதிரி. ஞானம் அடையணும்னா முதல்ல நீங்கள் சரியான இடத்துக்கு வரணும். லெவல் 1, ஃபைண்ட் தி ரைட் லொக்கேஷன். அந்த இடம்தான் சிதம்பரம். இந்த பூமியோட காஸ்மிக் எனர்ஜி சேரும் அந்த மேக்னெட்டிக் இக்குவேட்டர் காந்த அச்சு புள்ளிக்கு நீங்கள் வரணும். யூ மஸ்ட் கம் டு த ஆக்சிஸ், த எனர்ஜி சென்டர். இங்கே வந்ததும் உங்கள் எனர்ஜி ஆக்டிவேட் ஆகுது. லொக்கேஷன் கண்டுபிடிச்சாச்சு. லெவல் 2, டிஃபீட் த மினி பாஸ். நீங்கள் அந்த எனர்ஜி சென்டரில் நின்று நடராஜரோட காலில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். அபஸ்மாரன், அதாவது இந்த காஸ்மிக் எனர்ஜியை யூஸ் பண்ணி உங்கள் அறியாமையையும் இக்னரன்ஸையும் முதல்ல காலுக்கு கீழே கொண்டு வரணும். யூ யூஸ் தட் எனர்ஜி டு சப்ரஸ் யுவர் இன்னர் டீமன், யுவர் இக்னரன்ஸ். நீங்கள் காம் ஆகணும், ஹம்பிள் ஆகணும். இப்போ நீங்கள் பூமியின் மையத்தில், சென்டர் ஆஃப் எர்த்தில் நின்று உங்கள் அறியாமையை இக்னோரன்ஸையும் ஜெயிச்சு லெவல் 1 அண்ட் லெவல் 2 கிளியர். இப்போ நீங்கள் ஃபைனல் பாஸை பார்க்க அந்த சிதம்பர ரகசிய திரையை விளக்குறீங்க. உங்களுக்கு என்ன தெரியுது? ஒன்றுமே இல்லை, எம்டி ஸ்பேஸ். இப்போ புரியுதா? ஒன்றுமே இல்லை, நத்திங்னஸ் அப்படிங்கிற அந்த உண்மையை, அந்த சுப்ரீம் ரியாலிட்டியை நீங்கள் சும்மா ரோட்டில் போகிறப்ப புரிஞ்சிக்க முடியாது. You can only understand nothingness when you stand at the center of everything, அதாவது the axis, and you conquer your ignorance, அதாவது அபஸ்மரா. எல்லாமே இருக்கிற இடத்துல நின்று உங்கள் நான்ன்ற அந்த ஈகோவை அழிச்சா உங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற பேருண்மை, த அல்டிமேட் ட்ரூத் புரியும். அந்த ஒன்றுமே இல்லைங்கிறது 0 இல்லை, அது இன்ஃபினிட்டி. அதுதான் சோர்ஸ் கோட், நம்ம மூல நிரல். Everything comes from that nothing and everything returns to that nothing. That is the real, complete, mind-blowing Chidambaram secret. So, Chidambaram நடராஜர் கோயில் ரகசியம், அதாவது சிதம்பரம் நடராஜ டெம்பிள் சீக்ரெட் அப்படிங்கிறது ஒரு பழைய லாக்கரில் பூட்டி வச்சிருக்கிற ஒரு பொருள், ஆப்ஜெக்ட் இல்லை. அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், அது ஒரு ப்ரோசஸ், ஒரு செயல்முறை. The real secret door, அந்த ரகசிய கதவு, is not made of wood or metal. It's a doorway to a higher consciousness. நடராஜரோட ஒரு கால் இந்த பூமியின் அச்சை, எர்த் ஆக்சிஸை மிதிச்சு கண்ட்ரோல் பண்ணுது. அது சயின்ஸை குறிக்குது, ஃபிசிக்கல் ரியாலிட்டியை குறிக்குது. அதே சமயம் அவரோட இன்னொரு தூக்கிய கால், ரைஸ்ட் ஃபுட், அது முக்தியை, அதாவது லிபரேஷனை காட்டுது, ஸ்பிரிச்சுவாலிட்டியை குறிக்குது. பூமியையும் ஆகாயத்தையும், நம்ம சயின்ஸையும் நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியையும் ஃபிசிக்கலாகவும் ஃபிலாசபிக்கலாகவும் ஒன்றா இணைக்கிற ஒரு காஸ்மிக் பிரிட்ஜ், ஒரு பிரபஞ்ச பாலம் தான் சிதம்பரம். வாட் யூ கைஸ் திங்க்? இந்த மேக்னெட்டிக் இக்குவேட்டர் தியரியில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? காளஹஸ்தி, காஞ்சி, சிதம்பரம் ஒரே லைனில் இருக்கிறது நிஜமாவே ஏன்ஷியன்ட் பிளானிங்கா? இல்லை இதுக்குள்ளே இன்னும் அண்டர் கிரவுண்டில் நாம் தேட வேண்டிய மர்மங்கள் இருக்கா? உங்கள் பர்சனல் வாழ்க்கையில் நீங்கள் மிதித்து கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அபஸ்மாரன், டீமன் யாரு? உங்கள் ஈகோவா, உங்கள் ஆங்கரா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லெட்ஸ் டிஸ்கஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இன்னைக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணுன்னு. லைக், கமெண்ட், ஷேர் and take care and stay curious. Until the next video, bye.